பீமன் உறவுகளுக்கு வணக்கம். என்னுடைய காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலியை பார்க்குறவங்க நீங்க இதை பார்த்தது பிறகும் சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுற காரணத்தினாலையும் எங்களுடைய தொடர்ந்து காணொலி உங்களுக்கு வரப்போறது இல்லை. ஆகையினால் இந்த காணொலியை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதை முழுசா பார்த்து நண்பர்களிடம் பகிர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நான் வச்சு இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன். இதுவரைக்கும் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு ஒற்றை மனிதனாக நின்று பேசிக் கொண்டிருந்தார். இப்பொழுது ஒரு அரசியல் கட்சியாக அதை உருவெடுத்து 30 லட்சம் வாக்காளர்களுக்கு மேல் தமிழ் தேசியத்தை ஆதரிப்போம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. இதன் விளைவாக என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் தேசியத்தை பத்தி பேசக்கூடிய பலர் இருந்திருந்தாலும் இளைஞர்கள், அதாவது சிறுவர்கள் மனதில் கூட தமிழ் தேசியத்தை பத்தி மிகவும் தெளிவாக வேறொன்ற அளவுக்கு சீமான் அவர்களுடைய முயற்சி போய் சேர்ந்திருக்குன்னு சொல்லும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதன் விளைவாக தம்பி ஸ்டாலின் பாரதி அவர்கள் அவருடைய சுயமாக ஒரு யூடியூப் வலையொலியை ஆரம்பிச்சு அவருடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஸ்டாலின் பாரதி அப்படிங்கிற பெயர்ல அவருடைய வலையொலியை ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு நம்மளுடைய ஆதரவை கண்டிப்பாக தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த காணொலியோட ஒரு முக்கியமான விஷயம். அவருடைய தம்பி ஸ்டாலின் பாரதி அவர்களுடைய வலையொலியுடைய தொடர்பு நான் கீழே தகவல் அறியும் அந்த டப்பால கொடுத்துருக்கேன். நீங்க அதை அழுத்தி அவருக்கும் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டாலின் பாரதி அவர்களுடைய அப்பா தமிழ் தேசியத்தை தன் பையனுக்கு ஊட்டி வளர்க்கணும் அப்படிங்கிறத நினைச்சு அவரை பல கருத்தரங்குகள், பல நிகழ்வுகள் அப்படின்னு நிறைய இடங்களை கூப்பிட்டு போய் கேள்வி செல்வத்தை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தி தன்னுடைய பையன் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் போகும்போது அதை கவனிச்சு அந்த தகவல்களை உள்வாங்கிக்கணும்னு நினைச்சு ஸ்டாலின் பாரதி அவர்கள் உருவாக்கியிருக்காருங்கிற மாதிரி தெரிகிறது. அப்படிதான் ஒரு நேர்காணல சொல்லியிருக்காரு. அதன் விளைவாக ஸ்டாலின் பாரதி அவர்கள் இப்போ ஒரு 13-14 வயது அதை நெருக்கிதான் போயிட்டு இருப்பாரு. இருந்தாலும் எந்த ஒரு அளவான தமிழ் தேசிய சிந்தனை அவருக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதும், இயற்கையை சார்ந்த, வளம் சார்ந்த, உணவு சார்ந்த, இயற்கை விவசாயம் சார்ந்த, தமிழ் மொழி பற்று சார்ந்த பல விஷயங்கள் இவர்கிட்ட பிரம்மாண்டமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டே தீரணும். இதன் விளைவாக நிறைய மேடை பேச்சுகளில் பேசியிருக்கிறார், போட்டிகளில் பரிசுகள் வென்றிருக்கிறார், தொலைக்காட்சி நிகழ்வுகள்லுமே கலந்திருக்கிறார். ஆனா தமிழ் தேசியம் மற்றும் செந்தமிழன் சீமான் அவர்களை ஆதரிக்கிறார் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மட்டும் பல முன்னணி ஊடகவியலாளர்கள் இருந்தும் இவரை நிராகரிக்கப்படுகிறார்கள். இதை இவரை நக்கல், நையாண்டி, கிண்டல், கேலி இதெல்லாம் செய்யப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இதன் விளைவாக பல வலையொலிகளில் நேர்காணல கொடுத்த இந்த தம்பியோட காணொலியை எடுத்து, இந்த வயசுலாம் உனக்கு இது தேவையா, போய் பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிற வேலையை பாரு, வயசுக்கு மீறி பேசாத அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் வந்திருந்தும் இவருடைய இளம் வயதில் இவ்வளவு சிந்தனையா அப்படின்னு பிரமிச்சு பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்திருந்தாலும் இவருடைய திறமையை அதை ஒரு நக்கலாவோ இல்லை ஒரு நையாண்டியாவோ மாத்தி பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கிறது. முக்தார் அவர்கள் அவருடைய வலையொலியில தம்பியை கூப்பிட்டு வச்சு பேசி ஒரு சிறுவனிடம் எந்த அளவுக்கு பேச வேண்டியமோ அதை பத்தி பேசாம, அது ஒரு கட்டுக்கோப்பு இல்லாம ஒரு கேள்விகளை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்முறைப்படுத்தினதும், அதுல அவருடைய வயது புரிதலுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொன்னதெல்லாம் எடுத்து வச்சு வைரலா கொண்டு போனதும், அண்மையில நடந்த நீயா நானா நிகழ்வுல கோபிநாத் அவர்கள் இவரை உண்மையான கருத்தை என்ன பிரதிபலிக்கணும்னு நினைச்சவர் அதை பிரதிபலிக்காம வேற தவறாக புரிந்து கொண்டதாகவும், இது எல்லாத்தையுமே வேற வேற வலையொலிகள்ல ஸ்டாலின் பாரதி அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார். இப்படி அவங்கவங்க வலையொலி வச்சிருக்கிறவங்க அவங்களுடைய கருத்தை இந்த மாதிரி தெரியப்படுத்திட்டு இருக்கும் பொழுது, தன்னுடைய கருத்தை சரியான முறையில் நான் தெரியப்படுத்த வேண்டும் என்றால் எனக்குன்னு ஒரு வலையொலி இருக்கணும், நமக்கு நாமே ஊடகமாக மாற வேண்டும்ங்கிற விஷயத்தை அழுத்தம் திருத்தமா சொல்லி தனியா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு ஸ்டாலின் பாரதி தம்பி அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நாம புரிஞ்சுக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த சிறு வயதில் இவ்வளவு விஷயங்களை பத்தி புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு தானாக முயற்சி எடுத்துக்கொண்டு தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக பேச வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் நடுவிலேயும் தமிழ் தேசியத்தை பத்தி பேசக்கூடிய ஒரே ஒரு தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான்.
மீனவர்களின் உரிமைகளை கேட்டு போராடக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். அனைத்து உயிருக்கும் தேவையான அரசியலை பேசக்கூடிய தலைவன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். தமிழ்நாடு, தமிழர்களுடைய உரிமை, தமிழ் மீட்பு அப்படின்னு பல துறைகளிலும் இருந்து போராடி பல நாசகரமான திட்டங்களை செயல்முறைக்கு கொண்டு வராமல் தடுத்து நிற்கிற ஒரு பெரிய சக்தியாக நாம் தமிழர் கட்சி உருவாகி இருக்கு அப்படிங்கிற பல காரணங்களை மேல் காட்டி, இதனாலதான் நான் சீமானை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த ஸ்டாலின் பாரதி அவர்கள் தெரியப்படுத்தியிருக்காரு. பயங்கர பிரமிப்பா இருந்துச்சு இவருடைய சிந்தனையை பத்தி பேசும்பொழுதும், இவருடைய பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், நாகரிகமான பேச்சு வழக்கங்களாக இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பிரமிப்பு வைக்கிற மாதிரிதான் இருந்துச்சு. இவரை குட்டி சீமான் அப்படிங்கிற பேரை வச்சு அழைச்சிட்டு இருக்காங்க. இவருடைய சிந்தனையிலும் இவருடைய செயல்முறையிலையும் தமிழ் தேசியம், அதோடைய வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை உள்வாங்கி அவருடைய முதல் காணொலியை நேற்று முந்தா நேற்று ஒளிபரப்பி இருக்கிறாரு. நீங்களும் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த காணொலியமா தெரிஞ்சுக்கிட்டு என்னோட காணொலிக்கும் நீங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.